காமராஜர் மூப்பனார் படங்களை அச்சிட்ட உறுப்பினர் அட்டையை வழங்கக்கூடாது, அதுதான் காங்கிரஸ் மேலிடத்தின் நிலை என்று திட்டவட்டமாக உங்களிடம் தெரிவிக்கப்பட்டதா, அல்லது பிரிந்து போவதற்கான ஒரு களச்சூழலை உருவாக்குவதற்காக இதை நீங்கள் பரப்புகிறீர்கள் சொல்ற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நான் என்னை பற்றி மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னை பொறுத்த மட்டில் நான் அந்த சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நான் எதுவும் பேசவில்லை. 87 கூட்டம் போட்டுக்கிறேன் தமிழ்நாட்டில். இந்த 15 வருஷத்துல யாரும் போட்டிருக்க முடியாது. 87 கூட்டங்கள் போட்டேன். அது 10 கூட்டம் எல்லா அமைச்சர்கள், சிதம்பரம், வாசன் எல்லோரும் உள்பட அந்த கூட்டம் மேடை ஏற்றி பார்த்தேன். ஒற்றுமையை உருவாக்குவதற்கு என்னை பின்னிறுத்தி இவர்களை முன்னிறுத்தின. ஆனால் இவ்வளவும் செய்த பிறகும் கூட என்ன செய்கிறாய், என்ன செய்ய வேண்டும், இல்ல கட்சியை சீரமைப்பதற்கு நான் என்ன செய்யலாம், யாரை கூப்பிட்டு பேச வேண்டும் என்று எந்த விதமான பதிலும் கிடையாது. இளம் வயதில் ஒரு பத்திரிகையாளனாக மூப்பனார் அவர்களோடு பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை நீங்களும் அறிவீர்கள். நானும் உங்களோடு 96 உங்களோடு பழக்கம் எனக்கு உண்டு. அதனால மூப்பனார் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு நட்பும் உண்டு, அன்பும் உண்டு. அது இருந்தாலும் கூட இன்னொரு கேள்வியை நான் கேட்க வேண்டியதாகிறது. மூப்பனார் அவர்கள் காமராஜருக்கு பிறகு மூப்பனார் அப்படின்ற 2 அடையாளங்களைத்தான் நீங்க முன்னிறுத்துறீங்க. இது ஒரு சாரார் மத்தியில விமர்சனத்தை தருகிறது. ஏன் வாழப்பாடு ராமமூர்த்தி இல்லையா, சி சுப்பிரமணிய இல்லையா, கக்கன் இல்லையா, அவர்களுடைய படங்கள் எல்லாம் ஏன் இல்லை, ஏன் இந்த இருவருக்கு மட்டும் காமராஜருக்கு பிறகு மூப்பனார் அப்படின்னு சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது என்னை பொறுத்த மட்டில் அப்படி ஒரு பிரிவினைவாதத்தை யாரும் கிளப்புவதாக தெரியவில்லை. ஏனென்றால் வாழப்பாடியார் பிறந்த நாளுக்கு நாங்களும் போய் மாலை அணிவிக்கிறோம், மரியாதை செய்கிறோம். இன்னும் சொல்ல போனால் என்னை பொறுத்த மட்டில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாழப்பாடியினுடைய புதல்வரை தருமபுரியிலே நிற்க வைக்க வேண்டும் என்று வேட்பாளராக போட வேண்டும் என்று பரிந்துரை செய்தது நான் தான். கண்டிப்பாக அவர் நிற்க வேண்டும், அந்த இடத்திலே ஒரு மரியாதை இருக்கிறது வாழப்பாடியாருக்கு என்று. வாழப்பாடியாரும் என் மீது மிகப்பெரிய மரியாதை உள்ளவர், அன்பு உள்ளவர். ஆனால் ஒரு அடையாளங்களாக தமிழகத்தில் கட்சிக்காரர்கள் ஏற்பது ஒன்று, மக்கள் ஏற்பது ஒன்று. மக்கள் பெரும்பான்மை ஏற்பது மூப்பனார் அவர்களை. பெருந்தலைவர் காமராஜர் இடத்திற்கு யாரும் வர முடியாது. அது எல்லாருக்கும் அப்பாற்பட்ட ஒரு தலைவர், பொதுவான தலைவர். ஆகவே இந்த 2 பேரையும் அடையாளம் காட்டுவது என்பது தவறில்லை. அகில இந்திய தலைமை சார்பில் பேசக்கூடியவர்கள், அதனுடைய பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் தரப்பிலோ அல்லது செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய அஜய் மக்கன் போன்றவர்களோ நாங்கள் அப்படி படங்களை அச்சிட வேண்டாம் என்று சொல்லவில்லை, அப்படி சொல்வது வதந்தி என்று சொல்கிறார்கள். இப்பொழுது என்ன வேண்டாலும் சொல்லலாம். ஏனென்றால் நான் சொன்னேன், உள்கட்சி விவகாரங்களை நான் பொதுவாக ஊடகங்களில் நான் பேசுவதில்லை எப்பொழுதுமே. எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கிறது. இன்னொரு சமயத்தில் என்னை நீங்கள் கூப்பிட்டால் நான் ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன். ஏனென்றால் என்னென்ன நடக்கிறது என்பதை மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நான் வருத்தப்படுகிறேன். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியின் மீது ஒரு ஆறாத காதல் கொண்டவன் நான். அந்த கட்சியின் மீது மிகப்பெரிய பாசம் உள்ளவன். இந்த தேசத்திற்கு முக்கியமாக இந்த கட்சி இருந்தாக வேண்டும் என்கிற நினைப்பு உள்ளவன். எப்படி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த நாட்டுக்கு தேவையோ அதே போல காங்கிரஸ் கட்சியும் இந்த நாட்டுக்கு தேவை. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு பொறுப்பில் இருப்பவர்கள், சுத்தி பொறுப்பில் இருப்பவர்கள் இந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் அழித்துக் கொண்டு வருகிறார்களே என்கிற வேதனை எனக்கு இருக்கிறது. சுயமரியாதை என்பது எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த சுயமரியாதை காங்கிரஸில் அதிகம். மற்ற கட்சிகளை விட இது ஒரு கெட்ட நேரமே காங்கிரஸ் கட்சிக்கு அதுதான். சுயமரியாதை என்பது இங்கே சாதாரண காங்கிரஸ் தொண்டனு கூட நீங்கள் அவன் வேட்டியை துவைத்து போடுகிற நிலையில் இருந்தால் கூட, வறுமையில் இருந்தால் கூட அவனை நீங்கள் மதிக்காமல் ஏதாவது பேசினால் அவன் துண்டை உதறி தோளில் போட்டுவிட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு சுயமரியாதை இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறது. இந்த கட்சியை பொறுத்த மட்டில் பெருந்தலைவர் காமராஜர், தந்தை பெரியார் போன்றவர்கள் எல்லாம் தலைவராக இருந்த கட்சி. இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், தங்களுக்கு எது தேவையோ அதை மட்டுமே தலைமையிடம் கொண்டு சேர்க்கிறவர்கள் சுற்றி இருக்கிறார்கள். சுற்றி இருப்பவர்கள் வாசன் இப்படி இருக்கிறார், ஞானதேசன் இப்படி இருக்கிறார் என்கிற புகார்களை விசாரித்து உண்மை நிலையை அறிகிற மனோபாவம் அங்கு இல்லை. 2002ஆம் ஆண்டுல காங்கிரஸ் கட்சியில தமாக ஐக்கியமான பிறகு ஜி.கே. வாசன் மாநில தலைவராகுமானார். அதற்கு பிறகு அவருடைய ஆதரவாளர்களான சோ பாலகிருஷ்ணன் ஆகட்டும், உங்களை போன்றவர்களாகட்டும் மாநில தலைவராகிற வாய்ப்பு அந்த கட்சி தந்தது. அவருக்கு மத்திய அமைச்சர் பதவியையும் தந்தது. ஆனால் இந்த 12 ஆண்டு காலம் ஆன பிறகும் கூட தமிழ்நாட்டில் நீங்க தமாகன்ற ஒன்று காங்கிரசுக்குள்ள தனியா இருக்கிறது மாதிரியான ஒரு போக்குல தான் இருக்கு, காங்கிரஸோடு கரைந்து விடவில்லை அப்படின்ற ஒரு தனி கோஷ்டியாகத்தான் செயல்பட்டார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க?
அதாவது இணைந்த பிறகு தமாக என்ற கோஷ்டி இருக்கிறது என்பதை நான் ஏற்கவில்லை. அப்படி அல்ல. பல பேர் பல ஜெயந்தி நடராஜன் எல்லாரும் அவர்கள் தனித்தனியாக இருக்கிறார்கள், அது தவறு. ஆனால் இன்றைக்கு ஒரு பெரும்பான்மையான ஒரு தொண்டர்களை பெற்ற சக்தியாக ஜி.கே. வாசன் அவர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரியாதை என்பது ஒரு மிகப்பெரிய தமிழ் மாநில காங்கிரஸை கொண்டு வந்து இணைத்தார். இணைக்கும் போது அவர் எந்த விதமான பார்கெயினும் செய்யவில்லை. எந்த விதமான நாங்கள் இன்னும் சொல்ல போனால் பழைய நினைவுகளுக்கு தூண்டிவிடுகிறீர்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பின்னால் வந்தார். அப்பொழுது இல்லை அவர் கூட வேடிக்கையாக சொன்னார், என்ன நிபந்தனைகள் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். எல்லாரும் உட்கார்ந்திருக்கிற போது நான் ஒன்றும் செய்யவில்லை என்றார். அடகு வைக்கும் போது கூட ஒரு சீட்டு தருவார்களே, அது கூட இல்லாமல் எப்படி இணைக்கிறீர்கள் என்று அவர் எதிர்த்து கேட்டார். அந்த அளவுக்கு தான் போய் சேர்ந்தோம். ஒரு முறை கமல்நாத் என்னை கேட்டார், என்னை யார் என்று தெரியாது, நீ ஒரிஜினல் காங்கிரஸான்னு கேட்டார். இல்லைங்க, நான் டூப்ளிகேட் காங்கிரஸ். கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு என்னங்க இது அப்படின்னாரு. இல்லைங்க, ஒரிஜினல் காங்கிரஸ்னா என்ன? மற்ற மாநிலங்களில் காங்கிரஸிலிருந்து காங்கிரஸை எதிர்த்து ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் பிறகு இணைவார்கள். தமிழ்நாட்டில் என்றைய காலத்துக்கும் சோனியா காந்தியோ இந்திரா காந்தியோ நேருவியோ எதிர்த்து அரசியல் பண்ணுகிற பழக்கம் இங்கே பிரிந்து போனால் கூட கிடையாது. நாங்கள் ஒரிஜினல் காங்கிரஸ் நாங்கள் தான். அதனால டூப்ளிகேட் ஒரிஜினல்லாம் கேட்காதீங்கன்னு ஒரு நாள். இந்த மனப்பக்குவம் அவர்களும் இருந்ததே தவிர இணைந்தவர்களும் இல்லை. இல்ல, ஜி.கே. வாசன் அவர்களுடைய தலைமையில ஒரு பெரிய அணி காங்கிரஸ்ல இருக்குன்றீங்க. ஆனா ஜி.கே. வாசன் தலைமையிலான அணி என்பது மீண்டும் பிரிந்து சென்று விடும், மீண்டும் தமாக உதயம் அப்படின்ற செய்தியை ஊடகங்கள்ல பல 6 மாதங்களாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது நெருப்பு இல்லாம புகையுதுன்னு எதையும் சொல்ல முடியுமா? இப்பொழுது கூட பல பத்திரிகைகளில் அவர்களுக்கு என்ன தோணுகிறதோ அதை தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் முதலிலே சொன்னபடி அகில இந்திய காங்கிரஸ் ஒவ்வொரு தரையும் மறுக்க முடியுமா என்றால் ஒவ்வொரு தரையும் மறுக்க முடியாது. ஆனால் சந்தேக விதை என்பது மிக கொடூரமானது. அந்த சந்தேக விதை விழக்கூடாது. அந்த சந்தேக விதையை விதைத்தவர்கள் தாங்கள் எவ்வளவு பெரிய தீங்கை ஒரு இயக்கத்துக்கு செய்கிறோம் என்பதை ஒரு கண நேரமாவது நினைத்து பார்த்திருந்தால் அவர்கள் அந்த விதையை டெல்லியில் விதைக்க மாட்டார்கள். நீங்க வாசன் அவர்கள் மீது சந்தேக விதையை வேறு சிலர் விதைத்தார்கள்ன்றீங்க. இவர் தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக அத்தகைய நம்பிக்கையை இவர் ஏற்படுத்தல் என்றதும் உண்மையா இருக்கலாம் இல்லையா? நீங்க ஒரு நம்பிக்கை என்பது எப்படி ஏற்படுத்தவில்லை என்பது முதலில் தெளிவாக வேண்டும். அவர் இன்றைக்கு இருக்கிற தலைவர்களிலேயே அதிகமாக மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்வது அவர்தான். நான் கூட பேசுகிற போது சோனியா காந்தி பெயரையோ ராகுல் காந்தி பெயரையோ சொல்வதற்கு விட்டு விடுவேன். அவர் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்வார், கேட்டிருப்பீர்கள். ஆகவே அவர் அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் வரவில்லை. அந்த நிலைப்பாட்டுக்கு வரவில்லை. சோனியா காந்தியும் அவரோடு மிக அன்போடு இருந்தார், மிக அருமையாக இருந்தார். அது ஒன்றும் தவறு இல்லை அவர் மீது. ராகுல் காந்தியை பொறுத்த மட்டில் அவர் வைஸ் பிரசிடென்ட் ஆன பிறகு 3 மாதத்துக்கு ஒரு முறை மாநில தலைவர்களை கூப்பிட்டு ஆய்வு கூட்டம் நடத்தினார். எனக்கு ரொம்ப சௌரியமாக இருந்தது. ஏனென்றால் அவரிடம் நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்குவது கஷ்டம், அவர் பார்ப்பதில்லை. ஆனால் அந்த 3 மாதத்திற்கு ஒரு முறை போகிற போது எவ்வளவோ விஷயங்களை அவரோடு நான் பகிர்ந்து கொள்கிற வாய்ப்பு கிடைத்தது, எதிர்த்து பேசுகிற வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. ஆகவே அவர்கள் மீது என்னுடைய எந்த விதமான வருத்தமோ எந்த விதமான ஒரு விமர்சனமோ எனக்கு கிடையாது.